கழுத்து பகுதி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து பின்னாடி பக்கமும் இங்கே இந்த கார்னரில் ஸ்டிச் வந்திருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து முன்னாடி போட்ட ஸ்டிச்சு. இது வந்து அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணது. ஸோ டபுள் ஸ்டிச்சடு. ஸோ கரெக்டாக வந்து நமக்கு வந்து செயின் தான் நினைக்கிறேன், செயின் நெக் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஃபிட்டாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் பகுதி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பேக்கை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் நெக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 2 ஷோல்டரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கழுத்து ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கையை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கீழே கவுனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம கை ஸ்டிச் பண்ணும்போதும் கையோட ஃப்ரண்ட் பகுதியோட கையை வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் பக்கம் வந்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்காங்க. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு நாச் போட்டிருந்தோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பக்கம். ஸோ ஃப்ரண்ட்டோட ஃப்ரண்ட் ஜாயின் ஆகுது. அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் ஃப்ரண்ட்டோட ஃப்ரண்ட் ஜாயின் ஆகுது. ஸோ எப்போ பார்த்தாலும் எப்போ நீங்கள் வந்து கை ஸ்டிச் பண்ணுறத மட்டும் 1க்கு 2 வாட்டி வந்து நீங்கள் வந்து கையை மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, மேலே டாப்ஸு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே கவுன் பார்ட்டுக்கு நான் வந்து சுருக்கம் கொடுக்க போகிறேன். சுருக்கம் வந்து இந்த கிளாத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் இருக்குது, 2க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது 84 இன்ச்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன். உடம்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 50. ஸோ அதோட பாதி நம்ம எடுத்தோன்னா 34 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு நம்ம வந்து இங்கே வந்து சுருக்கம் கொடுக்க போகிறோம். பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டு அதை வந்து கீழே இருக்கிற நூலை வந்து நம்ம எடுத்தோம்னாக்கா சுருக்கம் விழுவும். அதில் நம்ம சைஸ் படி பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து கடைசியாக டாப்பையும் இதையும் வந்து ஸ்டிச் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ என் மிஷினில் இருக்கிற கடைசி பாயிண்ட் வந்து இதுதான் 4ஆம் நம்பரு. ப்ளஸ் வந்து இது வந்து 5 வச்சுப்போம். 5 தான் கடைசி. இதை வேணால் 4 வேணால் வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பெருசாக விழுவும். இங்கே கேதரிங் வச்சு வந்து ஸ்டிச்சஸ் 2த்தையும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 2-3 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ சைடில் நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கத்தில் மூட்டிட்டு இன்னொரு பக்கத்தில் இந்த கேதரிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து இது கையோடு வந்து ஒரு சைடு வந்து நான் மூட போகிறேன். ஓகே, இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.